ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டிஎம்எல்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டிஎம்எல்ன்றது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஓகேங்களா, அது என்ன டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ்னா, இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு டேபிளில் ஒரு டேட்டா இருக்குது. ஓகேங்களா, அந்த டேட்டாவை நம்ம வந்து ஒரு 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 அப்டேட் பண்ணணும், இல்லை டெலீட் பண்ணணும், இல்லை அதை மாடிஃபை பண்ணணும், இல்லை எதாவது ஒரு எடிட் பண்ணணும். இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் என்ன கமெண்ட்னா டிஎம்எல் கமெண்ட். ஓகேங்களா, நம்ம லாஸ்ட் டைம் என்ன கமெண்ட் பார்த்தோம்னா டீட்டெயில் கமெண்ட் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன கமெண்ட் பார்க்குறோம்னா டிஎம்எல் கமெண்ட் பார்க்குறோம். ஓகேங்களா, அதாவது டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் என்னது டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஓகேங்களா, அந்த மேனிப்புலேஷன்றது என்னது இன்செர்ட்டு, அப்டேட்டு, டெலீட்டு, மெர்ஜ், இதை தான் என்ன சொல்கிறாங்க மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்களேன், டிஎம்எல் கமெண்ட்ஸ் டீல் வித் த டேட்டா ஒன்லி. ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க டிஎம்எல் கமெண்ட்ஸ் டீல் வித் த டேட்டா ஒன்லி. ஓகேங்களா, அதாவது டிஎம்எல் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எது கூட தான் டீல் பண்ண முடியும், டேட்டா கூட மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், டீல் பண்ண முடியும். டேட்டா கூட டீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸ் தான் என்னது டிஎம்எல் கமெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுவே டீட்டெயில் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயில் கமெண்ட்ஸ் பார்த்தோம். டீட்டெயில் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரக்சர் லெவலில் டீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் என்னது டீட்டெயில் கமெண்ட். ஓகேங்களா, சப்போஸ் வந்து இன்டர்வியூவில் வந்து டீட்டெயில் கமெண்ட்க்கும் டிஎம்எல் கமெண்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸ்லாம் சொல்லலாம். ஓகேங்களா, டீட்டெயில் கமெண்ட்ஸ் வந்து ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரக்சர் லெவலில் ஸ்ட்ரக்சரோட டீல் பண்ணோம். டிஎம்எல் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டாவோட டீல் பண்ணோம். அந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் இன்டர்வியூவில் கேட்டால் கூட நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா, ஓகே, உங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தாச்சு. டிஎம்எல் கமெண்ட்ஸு டீல் வித் டேட்டா ஒன்லி, அதாவது ஒரு டேபிளில் இருக்கிற டேட்டாவோட டீல் பண்ணுறது. அதாவது அந்த டேபிளில் இருக்கிற டேட்டாவை எடிட் பண்ணுறதோ, அப்டேட் பண்ணுறதோ, டெலீட் பண்ணுறதோ, மெர்ஜ் பண்ணுறதோ, இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் என்னது டிஎம்எல் கமெண்ட். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட் பாருங்களேன். டிஎம்எல் கமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட், டிஎம்எல் கமெண்ட்ஸ் இன்ட்ராக்ட் வித் த பஃபர் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, அண்ட் தென் டேட்டாபேஸ் ஆன் கமிட். ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா டிஎம்எல் கமெண்ட்ஸ் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பஃபர் கூட தான் என்ன பண்ணணும் கம்யூனிகேட் பண்ணணும். கம்யூனிகேட் பண்ணல, ஃபஸ்ட்டு பஃபர் தான், பஃபரில் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஒரு டேட்டாவை எடுத்து வச்சுட்டு அதோட ஆப்ரேஷன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு இன்செர்ட் போடுறேன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுன்னா, இப்போ நான் ஒரு இன்செர்ட் போட்டேன்னா அந்த இன்செர்ட்டு ஃபஸ்ட்டு பஃபரில் தான் என்ன ஆகும் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு தான் என்ன பண்ணுன்னா டேட்டாபேஸில் ஹிட் ஆகும். ஓகேங்களா, பஃபர்னால் ஒன்றும் இல்லை, ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் தான் என்ன சொல்கிறாங்க பஃபர் சொல்கிறாங்க. அதாவது டேட்டாபேஸில் ஃபஸ்ட்டு இன்செர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் பஃபரில் எடுத்து வச்சுக்கும். அதை டேட்டா இன்செர்ட் பண்ணுறாங்களா அப்போ எடுத்து வச்சுக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் டேட்டாபேஸோட ஹிட் பண்ணி கமிட் கொடுத்ததுக்கப்புறம் டேட்டாபேஸோட டேபிளில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா, அதுதான் என்ன சொல்கிறாங்க டிஎம்எல் கமெண்ட்ஸ் இன்ட்ராக்ட் வித் த பஃபர் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் டேட்டாபேஸ். ஓகேங்களா, அதுவே வந்து இதில் பார்த்தீங்களா டீட்டெயில் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கமெண்ட்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, டீட்டெயில் கமெண்ட்ஸ் இன்ட்ராக்ட் வித் த டேட்டாபேஸ் டைரக்ட்லி. என்ன சொல்கிறாங்க டேட்டாபேஸோட டேரெக்டாக என்ன பண்ணும் இன்ட்ராக்ட் பண்ணும் எது டீட்டெயில் கமெண்ட்ஸ். அதனால தான் என்ன சொல்லுவாங்க டீட்டெயில் கமெண்ட்ஸ் எப்பவுமே என்ன சொல்லுவாங்க ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுவே டிஎம்எல் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் வித் பஃபரு, அதாவது பஃபரில் ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பஃபர்லேருந்து அந்த வேல்யூ எங்கே போய் ஹிட் ஆகும்னா டேட்டாபேஸில் ஹிட் ஆகி கமிட் ஆகும். ஓகேங்களா, அதனால தான் என்ன ஆகும்னா டிஎம்எல் கமெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க ஸ்லோவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டிஎம்எல் பர்ஃபார்மன்ஸ் என்ன சொல்கிறாங்க ஸ்லோவர் பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறாங்க. என்ன ரீசன்னா டிஎம்எல் கமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ட் வித் பஃபரு, அதுக்கப்புறம் தான் டேட்டாபேஸு. ஓகேங்களா, அதேமாதிரி உங்களுக்கு டீட்டெயில் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரோல் பேக் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம் டீட்டெயில் கமெண்ட்ஸில் என்ன பண்ண முடியாது ரோல் பேக் பண்ண முடியாது, கேனாட் அன்டு ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அதுவே டிஎம்எல் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரோல் பேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து டெம்பரரியாக தான் ஃபஸ்ட் ஸ்டோர் ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு அப்டேட் போடுறீங்க ஒரு டேபிளில் ஒரு எம்ப்ளாயி டேபிளில் ஒரு எம்ப்ளாய்க்கு இன்ஸ்டா 5000 என்ன பண்ணுறீங்க சேலரி அப்டேட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பஃபரில் தான் அப்டேட் பண்ணணும். அந்த பஃபரில் அப்டேட் பண்ணி வச்சுக்கோம் அந்த ரெக்கார்டை. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் டேட்டாபேஸில் நீங்கள் கமிட் கொடுத்ததுக்கப்புறம் டேட்டாபேஸில் என்ன ஆகும் அது கமிட் ஆகும். ரெக்கார்டு வந்து கமிட் ஆகிட்டு உங்களுக்கு டேபிளில் வந்து அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டு வந்து வியூ ஆகும். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு அதான் டேட்டாபேஸ் டிஎம்எல் கமெண்ட்ஸு ஸ்லோவர் பர்ஃபார்மன்ஸு இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், டயக்ராம் காமிச்சிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு இன்செர்ட் போடுறேன், டிஎம்எல் கமெண்ட்ஸ் ஒன்று போடுறேன். இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். ஃபஸ்ட்டு டிஎம்எல் கமெண்ட்ஸ் போடுறோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பஃபரில் என்ன பண்ணணும் டேட்டாபேஸில் இன்செர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பஃபரில் இன்செர்ட் ஆகும். பஃபரில் இன்செர்ட் ஆகிட்டு நீங்கள் கமிட் கொடுத்ததுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா
எப்படி டிஎம்எல் கமெண்ட்ஸ் நீங்கள் ஒரு இன்சர்ட் போடுறீங்க, ஃபஸ்ட்டு பஃபரில் தான் இன்சர்ட் ஆகும், அதாவது டெம்பரரி ஸ்டோரேஜில் தான் எடுத்து வச்சுக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் கமிட் கொடுத்தீங்கன்னா தான் என்ன ஆகும்னா அந்த ரெக்கார்டு போயிட்டு டேட்டா பேஸில் அந்த டேபிளில் வந்து கமிட் ஆகும். கமிட் ஆனதுக்கப்புறம் ரெக்கார்டு வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? அந்த பஃபரில் இருக்கும் போதே அந்த டைம்லேயே உங்களுக்கு டேட்டா வந்து வேணாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா ரோல் பேக் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த டேட்டா பேஸுக்கும் டிஎம்எல் ஆப்ரேஷனுக்கும் இடையில இன்ட்ராக்ட் பண்ணுறது இந்த பஃபரு. அதனால தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டிஎம்எல் கமெண்ட்ஸ் எப்பவுமே என்ன சொல்கிறாங்க, ஸ்லோவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். என்ன டேபிள்னா எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதில் ஒரு 3 காலம் வச்சுக்கிறேன். எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேமு, அப்புறம் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 காலம் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த டேபிளை க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, என்ன ஆயிடுச்சு, டேபிள் எம்ப்பு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? டேபிள் எம்ப்பு கிரியேட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், அதை டிஸ்கிரைப் பண்ணி காமிச்சிடறேன். ஓகே, நம்ம கிரியேட் பண்ண அந்த காலம்ஸு அதோட சைஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், எப்படி வந்து இந்த டிஎம்எல் கமெண்ட்ஸு பஃபரு டேட்டா பேஸ் இது எப்படி இந்த கான்செப்ட்டில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ டேபிள்ன்றது என்ன கமெண்ட்டு, கிரியேட் கமெண்ட்லாம் என்ன கமெண்ட்டில் வரும், டிடிஎல்லில் வரும். டிடிஎல்லாம் என்னது, டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், அதெல்லாம் என்னது, ஆட்டோ கமிட். அப்போ நீங்கள் என்ன பண்ண வேணாம்னா, ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணால் கமிட் கொடுக்க தேவையில்ல. இது இருக்குங்க இல்லையா, மேலே ஆப்ஷன் கமிட் இல்லையா, அந்த கமிட்லாம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா டிடிஎல் கமெண்ட் இஸ் ஆட்டோ கமிட். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் வந்து டேபிள் க்ரியேட் பண்ணிட்டீங்கனாலே ஆல்டர் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், கமிட் நடந்துடும். ஓகே, இப்போ நம்ம பண்ணியாச்சு, டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 ரோ இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? 2 ரோ என்ன பண்ணுறேன், இன்சர்ட் பண்ணுறேன். என்ன ஃபஸ்ட் ரோ என்ன இன்சர்ட் பண்ணுறேன்னா ஐடி 1 ராஜாராமன், சேலரி வந்து 20,000 அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2வது ரோ என்ன பண்ணுறேன், ஐடி 2 குமரவேல், சேலரி வந்து 50,000 சொல்லிட்டு ஒரு 2 ரோ இன்சர்ட் பண்ணுறேன். எந்த டேபிளில், எம்பு டேபிளில் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன காமிக்குது, 2 ரோ இன்சர்ட்டட் அப்படின்னு காமிக்குது. ஓகேங்களா? 2 ரோ இன்சர்ட்டட். இப்போ இந்த டைமில் ரெக்கார்டு எங்கே இருக்குன்னா இந்த பஃபரில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஏன் இந்த பஃபரில் இருக்குன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட் என்னது, இன்சர்ட் இன்டூ, இந்த எல்லா கமெண்ட்ஸும் இதில் வரும். இன்சர்ட் இன்டூ, அப்டேட்டு, டெலீட்டு, மெர்ஜி, இது எல்லாமே என்னது, டிஎம்எல் கமெண்ட். டிஎம்எல் கமெண்ட் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணும் டேட்டா பேஸோட, ஃபஸ்ட்டு பஃபர் கூட கம்யூனிகேட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் டேட்டா பேஸோட கமிட் பண்ணதுக்கப்புறம் டேட்டா பேஸோட ஹிட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த டேபிள் க்ரியேட் பண்ணிட்டேன், 2 ரோ இன்சர்ட்டும் பண்ணிட்டேன். இப்போ 2 ரோ என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டு அந்த ரெக்கார்டை உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். அந்த 2 ரெக்கார்டும் ஷோ ஆகுது. ஓகேங்களா? இப்போ டேட்டா பேஸில் இருக்குது, ஆனால் பஃபரில் தான் இருக்குது, ஆனால் பர்மனெண்ட்டாக இல்லை. ஓகேங்களா? பர்மனெண்ட்டாக ஏன் இல்லைனா, இப்போ என்னன்னா இந்த பஃபரில் தான் இருக்கும், இந்த பஃபரில் தான் அந்த 2 ரோ இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கமிட் கொடுக்கலன்னா என்ன ஆகுனா, ரோல் பேக் பண்ணிங்கன்னா அந்த 2 ரெக்கார்டு என்ன ஆகுது, அதாவது எப்படி சொல்கிறது, இங்கே பாருங்கள், இப்போ 2 ரெக்கார்டும் என்ன ஆகுனா இந்த பஃபரில் தான் இருக்கும். இப்போ நான் ரோல் பேக் கொடுத்துட்டேன்னா மறுபடியும் அந்த ஆப்ரேஷன் ஆகிடும், கேன்சல் ஆகிட்டு ரெக்கார்டே டேட்டா பேஸில் சேவ் ஆகாது. ஓகேங்களா? சப்போஸ் நான் கமிட் கொடுத்தேன்னா அது என்ன ஆகும்னா பர்மனெண்ட்டாக என்ன ஆகிடும், டேரெக்டாக ரெக்கார்டு வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ என்ன இது டெம்பரரி தான் ஸ்டோர் ஆகிருக்கு, அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகுது. இப்போ நான் ரோல் பேக் போட்டேன்னா அந்த பஃபரில் இருக்கிற ரெக்கார்டு போயிடும், டேபிள்லையும் ரெக்கார்டு இருக்காது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணேன், 2 ரோ இன்சர்ட் பண்ணிட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரோல் பேக்குன்னு போடுறேன். ஓகேங்களா? ரோல் பேக்குன்னு போடுறேன். ஆனால் நான் அதுக்கு முன்னாடி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். 2 ரெக்கார்டு இருக்குது. இப்போ நான் ரோல் பேக் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகிடும், பஃபர்லேருந்து என்ன ஆகிடும், ரிலீஸ் ஆகிடும். அந்த ரெக்கார்டு டேபிளுக்கும் பஃபர்லேருந்து என்ன ஆகிடும், ரிலீஸ் ஆகிடும். ஓகே, ரோல் பேக் போட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போடுறேன். பார்த்தீங்களா, ரெக்கார்டு இல்லை. அப்போ என்ன ஆகிடுச்சு, பர்மனெண்ட்டாக ரோல் பேக் பண்ணோடனே அந்த ஆப்ரேஷன் கேன்சல் ஆகிட்டு பஃபர்லையும் இல்லை, டேட்டா பேஸ்லையும் இல்லை. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே 2 ரோ என்ன பண்ணுறேன், இன்சர்ட் பண்ணுறேன். சரி, அந்த ரோ கூட வேணாம், 3வது இந்த ரோ இன்சர்ட் பண்ணுறேன். இது என்ன ரோ, ஐடி வந்து 3, அரவிந்த், சேலரி வந்து 60,000 சொல்லிட்டு 3வது ரோ என்ன பண்ணுறேன், இன்சர்ட் பண்ணுறேன். ஆனால் ஆல்ரெடி ரெக்கார்டு என்ன இருக்குன்னா 0 ரெக்கார்டு தான் இருக்குது, எதுவுமே ரெக்கார்டு இல்லை. ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறேன், இன்சர்ட் இன்டூ போட்டு இந்த ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 ரோ இன்சர்ட்னு வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ பஃபரில் தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கமிட்னு சொல்லிட்டு இந்த ஆப்ரேஷன் பண்ணுறேன், கமிட் போடுறேன். இப்போ கமிட் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகிடுனா, பர்மனெண்ட்டாக என்ன ஆகிடுச்சு, டேபிளில் ரெக்கார்டு இன்சர்ட் ஆகிடுச்சு.
அதுதான் இந்த ஆப்ரேஷன். நீங்கள் வந்து பஃபரில் இருக்குது, நீங்கள் கமிட் போட்டதுக்கப்புறம் பஃபர்லேருந்து டேட்டா பேஸில் ஹிட் ஆகி அந்த ரெக்கார்டை வந்து என்ன ஆயிடுச்சு, பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. இப்போ நீங்கள் போயிட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெக்கார்டு தான் இருக்கும். ஓகேங்களா. சரி, இப்போ வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரோல் பேக் ஆப்ஷன் போடுறீங்க. ரோல் பேக் போட்டால் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா இப்போ வந்து பஃபர்லையும் இல்லை, டேரெக்டாக எங்கே இருக்குது, டேட்டா பேஸுள்ள டேபிள்லேயே என்ன ஆயிடுச்சு, கமிட் ஆகி இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் போய் ரோல் பேக் போட்டிங்கன்னா அது உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா ரோல் பேக் பண்ண முடியாது. ஓகேங்களா. நான் ரோல் பேக் போட்டு காமிக்கிறேன். ரோல் பேக் போட்டுட்டேன், ரோல் பேக் கம்ப்ளீட்டுன்னு வருது. இப்போ நான் போய் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டாலும் அந்த ரெக்கார்டு இருக்கும். பார்த்தீங்களா, இருக்குது. ஓகேங்களா. இப்போ என்ன இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியும்னா, டிஎம்எல் கமெண்ட்ஸு ஒன்லி டேட்டாவோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸ் தான் அது டிஎம்எல் கமெண்ட்ஸ். ஓகேங்களா. அதேமாரி இப்போ இந்த கமெண்ட்ஸு இன்ட்ராக்ட் வித் பஃபர் ப்ளஸ் டேட்டா பேஸோட எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வி கேன் அண்டு ரோல் பேக் த சேஞ்சஸ். என்ன பண்ணலான்னா, ரோல் பேக்கு ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்குது, அண்டு ஆப்ஷன், ஐ மீன் ரோல் பேக் தான் அண்டு ஆப்ஷன் சொல்கிறோம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸு டிஎம்எல் கமெண்ட்ஸில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிஎம்எல் கமெண்ட்ஸு ஸ்லோவர் பர்ஃபார்மன்ஸ். உங்களுக்கு தெரியும், அதான் பஃபரோட இன்ட்ராக்ட் பண்ணி டேட்டா பேஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால டிஎம்எல் கமெண்ட்ஸ் எப்பவுமே என்னவாக இருக்குது, ஸ்லோவாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இன்செர்ட்டு, அப்டேட்டு, டெலீட்டு இந்த மாதிரி எல்லா கமெண்ட்ஸும் ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து இன்செர்ட் கமெண்ட்னா என்ன, இன்செர்ட்னா என்னென்னா, ஒரு டேபிளில் ஒரு ரெக்கார்டை என்ன பண்ணுறோம், இன்செர்ட் பண்ணுறோம். அதுதான் என்ன சொல்கிறோம், இன்செர்ட் கமெண்ட். ஓகேங்களா. இப்போ எப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து என்ன டேபிள் இருக்குது, எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் நிறைய ரோஸ் இருக்குது. என்னது, 100 ராஜாராம், செப்டம்பர் மந்த், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி நிறைய ஒரு ரோஸ் இருக்கு இல்லையா. இந்த ஒரு ரோஸும் எப்படி இன்செர்ட் ஆகிருக்குன்னா, இன்செர்ட் கமெண்ட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, டேட்டா பேஸில் இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அந்த கமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்மகிட்ட என்ன டேபிள் இருக்குன்னா, எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்குது, ஆல்ரெடி கிரியேட் பண்ண டேபிள் தான். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், எம்ப்ளாயி டேபிளில் ரெக்கார்டோட சேர்த்து என்ன பண்ணுறேன், ட்ராப் பண்ணுறேன். ஏன்னா ரெக்கார்டு எதுவுமே வேணான்றதுக்காக. ஓகே, என்ன பண்ணிட்டேன், டேபிளை ட்ராப் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், டேபிளை க்ரியேட் பண்ணுறேன். புதுசாக என்ன பண்ணுறேன், டேபிளை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, என்ன ஆயிடுச்சு, டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இன்செர்ட் கமெண்ட்டோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுதான் இன்செர்ட் கமெண்ட்டோட சின்டெக்ஸ். என்னன்னா, இன்செர்ட் இன்ட்டு டேபிள் நேம். எப்படி, இன்செர்ட் இன்ட்டு டேபிள் நேம், அதுக்கப்புறம் என்ன ஆகணும், காலம் நேம். அதாவது நீங்கள் டேபிள் நேம் இப்போ கிரியேட் டேபிள் எம்ப்னு ஒரு டேபிள் வச்சுருந்தீங்கன்னா, எம்ப்ன்ற டேபிள் என்ன வரும், இந்த இடத்துல டேபிள் நேமாக வரும். நெக்ஸ்ட்டு C1 C2லாம் CN இதெல்லாம் அது காலம், nth காலம் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் காலமை மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேல்யூஸ்ன்ற கீவேர்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு காலமுக்கு என்னென்ன வேல்யூ கொடுக்க போகிறீங்களோ அது இந்த இடத்துல வேல்யூ கொடுத்துட்டு இந்த கமெண்ட் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும்னா ஒரு ரெக்கார்டு போய் இன்செர்ட் ஆகும். அதுதான் என்னது, இன்செர்ட் கமெண்ட்டோட சின்டெக்ஸ். ஓகேங்களா. இன்செர்ட் கமெண்ட்டோட சின்டெக்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ ரெக்கார்டு வந்து எப்படிலாம் இன்செர்ட் பண்ணலாம் ஒரு டேபிளில் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ரெக்கார்டு இன்செர்ட் பண்ண போகிறேன். எம்ப்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். 3 காலம் வச்சுக்கிறேன். எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், சேலரி அப்படின்னு 3 காலம் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரோ இன்செர்ட் பண்ணுறேன். இந்த இன்செர்ட் கமெண்ட் பாருங்களேன், இன்செர்ட் இன்ட்டுன்னு சொல்லிட்டேன். எந்த டேபிளில் இன்செர்ட் ஆக போகிற இன்செர்ட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிட்டேன். எந்தெந்த காலமில் வேல்யூ இன்செர்ட் ஆகணும் அப்படின்றத காலமும் நான் என்ன பண்ணிட்டேன், மென்ஷன் பண்ணிட்டேன். எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், சேலரி. ஓகேங்களா. இந்த காலம் வைஸ் தான் என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூவும் கொடுத்துருக்கேன். எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், சேலரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெக்கார்டு இன்செர்ட் பண்ணுறேன். ஓகே, இன்செர்ட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணேன், இந்த சின்டாக்ஸ் அகெயின்ஸ்டாக என்ன பண்ணியிருக்கேன், காலமை மென்ஷன் பண்ணிவிட்டு டேபிளை மென்ஷன் பண்ணிவிட்டு வேல்யூஸை கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இன்செர்ட் போட்டுட்டேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணால் இன்செர்ட் பண்ணலாம். என்னென்னா வித்தவுட் மென்ஷன் காலம் நேம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் இன்செர்ட் இன்ட்டு எம்ப்ளாயி நேம் இல்லை, எம்ப்ளாயி டேபிளில் வேல்யூஸ்னு கீவேர்டு போட்டுட்டு செகண்ட் ஐடி, சந்தோஷ்ன்ற நேமு, 50,000 சேலரி. என்ன பண்ணிட்டேன் நான் வந்து, ஆனால் ஆர்டர் வந்து இந்த ஆர்டர் என்ன ஆர்டரு, எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேமு, சேலரி, அந்த ஆர்டரில் தான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த வேல்யூ கொடுத்துருக்கேன். ஆனால் காலம் நேம் நான் மென்ஷன் பண்ணல. அப்போ என்ன ஆகுனா, இன்செர்ட் ஆகுமான்னு கேட்டால் இன்செர்ட் ஆகும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது ரோவும் கீழே இன்செர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்செர்ட் இன்ட்டு இந்த கமெண்ட் பாருங்களேன், இன்செர்ட் இன்ட்டு டேபிள் நேம். ஸ்பெசிஃபைடாக நான் என்ன பண்ணுறேன், 2 காலம் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம். ஓகேங்களா. ஸ்பெசிஃபைடாக என்ன பண்ணுறேன், 2 காலம் மட்டும் வேல்யூ என்ன பண்ணுறேன், இன்செர்ட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன், ஐடி வந்து 3 கொடுத்துட்றேன், நேம் வந்து என்ன பண்ணுறேன், அருண்குமார்னு கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதை இன்செர்ட் பண்ணுறேன். இது இன்செர்ட் ஆகுமா அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம்.
ஓகே, 3வது ரோவும் இன்சர்ட் ஆயிடுச்சு. அப்போ நான் என்னென்ன காலம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி நேம் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இன்சர்ட் இன்ட்டு கமெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இன்சர்ட் போடும்போது ஒரு ரோ என்ன ஆகுது, இன்சர்ட் ஆகுது. நான் இந்த இன்சர்ட் கமெண்ட்டில் 2 காலம் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகும், எம்ப்ளாயி ஐடி வந்து 3, எம்ப்ளாயி ஐடி வந்து என்னது 3, எம்ப்ளாயி நேம் என்னது அருண்குமார். அப்போ சேல்ரி எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சேல்ரி வில் பி நல். ஓகே, வில் நல் பி நல்னா நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், சேலரின்ற காலமுக்கு கொடுக்கவில்லை, மென்ஷன் பண்ணலை. அந்த காலத்துக்கு இன்ஸ்டா வேல்யூ என்ன ஆகிடும், நல்லுன்னு தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கமிட் கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ணுறேன், எம்ப்டி டைப்பில் செலக்ட் ஸ்டாப் ஃபார்ம் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அந்த 3 ரெக்கார்டு இன்சர்ட் ஆகிடுச்சு. நான் 3வது ரோக்கு மட்டும் என்ன பண்ணிட்டேன், 2 காலம் மட்டும் தான் மென்ஷன் பண்ணி என்ன பண்ணிட்டேன், இன்சர்ட் இன்ட்டு போட்டேன். அதெல்லாம் என்ன ஆகிடுச்சு, சேலரி வில் பி நல். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேபிளில் ஒரு காலமில் அதாவது டேட் காலமில், அதாவது ஒரு டேபிளில் ஒரு காலம் இருக்குது. அந்த காலம் வந்து டேட் காலம். அந்த காலமில் டைமோடு எப்படி வந்து ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் என்ன கமெண்ட் போட்டிருக்கேன்னா, இன்சர்ட் இன்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், இன்சர்ட் இன்ட்டு எம்ப் நேமு டிஓபி டேட்டா பர்த்னு ஒரு காலம், எம்ப் டேபிளில் டேட்டா பர்த்னு ஒரு காலமில் வேல்யூஸ் பாஸ் பண்ணுறேன். என்னென்னா டூ டேட் போட்டு ஆர்க்கிளோட ஃபார்மெட்டில் டைம் மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணனா எம்ப் டேபிளில் டேட் ஆஃப் பர்த் அப்படின்ற காலமில் இந்த டேட் ஃபார்மெட்டில் இந்த வித் டைமோட என்ன ஆகிடும், டேட்டா போய் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, அந்த பர்பஸ்க்காக தான் இதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதில் வந்து என்னென்னா, இந்த டிஓபி காலம் வந்து நான் டேபிளில் க்ரியேட் பண்ணல, அதனால் அப்படியே விட்டுடலாம். நீங்கள் தெரிஞ்சதுக்காக சொன்னேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்சர்ட்டிங் டு யூஸிங் சப்ஸ்டியூஷன் வேரியபிள்னா ஆன் டைமில் என்ன ஆகும்னா, இந்த ஸ்கிரிப்ட் இந்த இன்சர்ட் ஸ்கிரிப்ட் ரன் ஆகும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து வேல்யூ நம்மகிட்ட வந்து வேல்யூ கெட் பண்ணும். எப்படின்னா, இப்போ வந்து இன்சர்ட் இன்ட்டு எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி நேம் சேலரின்னு கொடுத்துட்டுனா வேல்யூஸில் என்ன பண்ணியிருக்கேன், ஆம்பர்சன்ட் சிம்பிள் போட்டு கொடுத்துருக்கேன் இல்லையா. அப்போ இதை ரன் பண்ணும்போது என்ன ஆகுனா, எம்ப்ளாயி ஐடி நம்மகிட்ட கேட்கும், எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி நேம் சேலரி எல்லாமே கேட்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த டைமில் என்ன ஆகும், இந்த டேபிளில் ரெக்கார்டு இன்சர்ட் ஆகும். ஓகேங்களா, சரி ஓகே விடுங்க. இப்போ என்னென்னா உங்களுக்கு இன்சர்ட் கமெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து ரெக்கார்டு வந்து இன்சர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து அப்டேட் பார்க்கலாம். அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்சர்ட்லேயே ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், அது உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னென்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட அதாவது ஒரு எக்ஸிஸ்டிங் டேபிள் இருக்கிற ரெக்கார்ட்ஸை ஒரு நியூ டேபிள் இன்சர்ட் பண்ணோன்னா எப்படி, ஒரு எக்ஸிஸ்டிங் டேபிளில் இருக்கிற ரெக்கார்ட்ஸை நியூ டேபிள் இன்சர்ட் பண்ணோன்னா அது எப்படி அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு எம்ப் டேபிள் எடுத்துக்கலாம். எம்ப் டேபிள் இந்த டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் இல்லையா, அது செலக்ட் ஸ்டார் ஃபார்ம் போட்டு என்ன ரெக்கார்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப் அப்படின்ற டேபிளில் 3 காலம் இருக்குது. எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி நேமு சேலரி 3 காலம் இருக்குது, 3 ரோவும் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எம்ப்ளாயி நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்ளாயி நியூ இல்லைனா எம்ப்ளாயி பேக்கப்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாயி பேக்கப் இந்த மாதிரி ஒரு டேபிளில் இருக்கிற ரெக்கார்டை பேக்கப் எடுப்பாங்க. பேக்கப் எடுத்து வைக்கிற பர்பஸ்க்காகவும் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இன்சர்ட் இன்ட்டு ஒரு டேபிள்லேருந்து ரெக்கார்டை எடுத்து இன்சர்ட் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து ஒரு ரெக்கார்ட் நம்ம டெலிட் பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஒரு பேக்கப் டேபிளில் எடுத்து வச்சுக்கணுன்னாலும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த டேபிளில் ரெக்கார்டும் வியூ பண்ணி பார்த்துட்டோம். 3 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எம்ப்ளாயி பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுலேயும் என்னென்னா எம்ப் ஐடி எம்ப் நேம் எம்ப் சேலரி அதே காலம் தான் இருக்குது, அதே காலம் தான், ஆனால் காலம் நேம் வேரி ஆகுது. ஓகேங்களா, காலம் நேம் வேரி ஆனாலும் டேட்டா டைப் சேம். ஓகேங்களா, டேட்டா டைப்பு சேம். இந்த மாதிரி ஒரு டேபிளும் இன்னொரு டேபிள்லேருந்து ரெக்கார்ட் இன்சர்ட் ஆகும்போது காலம் நேம் வேரி ஆகலாம், ஆனால் டேட்டா டைப் என்ன பண்ணணும், சேமாக இருக்கணும். ஓகேங்களா, என்ன பண்ணலாம், எம்ப்ளாயி பேக்கப் அப்படின்ற டேபிளை நம்ம என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். என்ன ஆயிடுச்சு, டேபிள் எம்ப் பேக்கப் டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இன்சர்ட் இன்ட்டு எம்ப் பேக்கப் அதாவது நியூ டேபிளில் ரெக்கார்டு இன்சர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டேபிள் என்ன ரெக்கார்டு, இப்போ தானே டேபிளே க்ரியேட் பண்ணேன், அப்போ என்ன இருக்காது, ரெக்கார்டு இருக்காது. காமிச்சிடறேன் உங்களுக்கு.
பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. எம்பு பேக்கப்ன்ற டேபிள் எம்டியாக இருக்குது. எம்பு டேபிளில் 3 ரெக்கார்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், எம்பு பேக்கப்ன்ற டேபிளில் எம்பு டேபிளில் இருக்கிற ரெக்கார்டு வந்து எம்பு பேக்கப் டேபிளில் இன்சர்ட் ஆகணும். அதுக்கு தான் என்ன பண்ணுறேன், இந்த இன்சர்ட் இன்ட்டு இந்த கமெண்ட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இன்சர்ட் இன்ட்டு எம்பு பேக்கப்பு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்பு டேபிள். ஓகேங்களா? இப்போ இதில் நீங்கள் வந்து வேறு ஏதாவது வேர் கண்டிஷன் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பர்டிகுலர் டேட்டில் இருக்கிறவங்க மட்டும், பர்டிகுலர் சேலரி வாங்குறவங்க மட்டும், இல்லை பர்டிகுலர் எம்ப்ளாயி ஐடி மட்டும் இன்சர்ட் ஆகணும்னாலும் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதிலே வேர் கண்டிஷன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த ஸ்கிரிப்டை என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 rows இன்சர்ட்டட். எதில், எம்பு பேக்கப் அப்படின்ற டேபிளில் என்ன ஆகிடுச்சு, 3 row இன்சர்ட் ஆகிடுச்சு. அதை நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அது முன்னாடி என்ன பண்ணுறேன், கமெண்ட் கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ணுறேன், எம்பு பேக்கப் டேபிளை செக் பண்ணி பார்த்தோன்னா அந்த ரெக்கார்டு இருக்குது. அதே சேம் டைம் எம்பு டேபிளில் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணி பார்க்குறேன், அதே ரெக்கார்டு தான் இருக்குது. ஆனால் மேலே இருக்கிற காலம் நேம் வேரி ஆகுது, எம்பு பேக்கப்புக்கும் காலம் நேம் வேரி ஆகுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்னென்னா நம்ம எது பார்க்க வந்தோம், நெக்ஸ்ட்டு அப்டேட் பார்க்கலாம். இன்சர்ட் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இன்சர்ட் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், அப்டேட் பார்க்கலாம். அப்டேட் இருந்து ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்டேட்னா என்ன, அதாவது ஒரு ரெக்கார்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டு என்ன பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம். இப்போ எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாபு எம்ப்ளாயி ஐடி வந்து 102. அந்த எம்ப்ளாயி ஐடியில் யார் இருக்கா, பாபு இருக்கார். அவருக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், சிட்டி வந்து மாகேன்னு போட்டிருக்கேன். இப்போ சிட்டி வந்து அவர் வந்து பாண்டிச்சேரி வந்துட்டார், பாண்டிச்சேரின்னு மாற்றணும்னா அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, அந்த எம்ப்ளாயி ஐடி எகெயின்ஸ்டாக அவரோட சிட்டி என்ன பண்ணுவாங்க, மாகேலேருந்து பாண்டிச்சேரிக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு அப்டேட் ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க. அதுதான் என்னதுன்னா அப்டேட். ஒரு ரெக்கார்டு அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் என்னது, அப்டேட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு அப்டேட்டோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்டேட் டேபிள் நேம் செட்டுன்ற கீவேர்டு, காலம் நேமு, அதுக்கப்புறம் வேல்யூ. ஓகேங்களா? ஈக்குவல் டு வேல்யூ. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ என்னென்னா, சிங்கிள் காலம் எப்படி அப்டேட் பண்ணுறது, அதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்டேட்டு டேபிள் நேமு செட்டு காலமோட நேமு ஈக்குவல் டு வேல்யூ. ஓகேங்களா? இப்படி தான் என்ன பண்ணணும், ஒரு சிங்கிள் ரெக்கார்டை அப்டேட் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு டேபிள் ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, எம்பு டேபிளில். இது மாதிரி எவ்வளோ இருக்குன்னா, அந்த டேபிளில் வந்து மூணு ரோ இருக்குது. ரம்னாக்கு பார்த்தீங்கன்னா 20,000 சேல்ரி, சந்தோஷுக்கு 50,000 சேல்ரி, அருண்குமாருக்கு சேல்ரி இல்லை. ஓகேங்களா? நல்லுன்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு அப்டேட் ஸ்டேட்மெண்ட் போடுறேன். அப்டேட்டு எம்பு டேபிளில் என்னது, அப்டேட்டு எம்பு டேபிளில் செட் சேலரின்ற காலமில் அவங்களோட சேல்ரி ப்ளஸ் 500 என்ன பண்ணுறேன், இன்க்ரிமெண்ட் போடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதில் வேர் கிளாஸ் எதுவுமே மேட்ச் பண்ணல, ஜஸ்ட்டு அந்த டேபிளில் இருக்கிற சேலரின்ற காலமில் அவங்களோட சேலரிலேருந்து 500 ஆட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் போட்டிருக்கேன். அப்டேட் ஆனதுக்கப்புறம் ரெக்கார்ட் பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரம்னாக்கு 20,000, சந்தோஷ்க்கு 50,000, அருண்குமாருக்கு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த அப்டேட் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 3 rows அப்டேட்டட்னு வருது. என்ன பண்ணுறேன், கமிட் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், உங்களுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன இருந்துச்சு, ரம்னாக்கு 20,000, சந்தோஷ்க்கு 50,000 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரமணாக்கு எவ்வளோ இருக்குன்னா 20,500, சந்தோஷ்க்கு 50,500 அந்த மாதிரி இருக்குது. அருணுக்கு வந்து நல்லு, ஏன்னா அவருக்கு சேலரியிலேருந்து தான் ப்ளஸ் என்ன ஆகணும், 500 வந்து அப்டேட் ஆகணும். சேலரியே அவருக்கு நல்லா இருக்குது. அப்படின்னா நல்லு கூட எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும், நல்லு தான் ஆகும். ஓகேங்களா? அதனால் வந்து அவங்களுக்கு வந்து வேல்யூ அப்டேட் ஆகாது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் காலம். அப்டேட்டில் மல்டிபிள் காலம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கான சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட்டு டேபிள் நேமு செட்டு காலம் ஈக்குவல் டு வேல்யூ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு காலமோட, அதாவது ஃபஸ்ட்டு காலம் எந்த காலம் அப்டேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபஸ்ட்டு காலம் ஈக்குவல் டு வேல்யூ, அதுக்கப்புறம் கம்மா செப்பரேட்டர், அதான் நெக்ஸ்ட் காலம் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறோம், கம்மா கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம் ஈக்குவல் டு செகண்ட் வேல்யூ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேணுன்னா வேர் கண்டிஷன் எதாவது ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த சின்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணி பார்ப்போம். அப்டேட்டு எம்புன்ற டேபிளில் செட் சேலரி ப்ளஸ் 500. ஓகேங்களா? செட் சேலரி ப்ளஸ் 500, எம்ப்ளாயி நேம் தினேஷ் அப்படின்னு போட்டிருக்கேன். எம்ப்ளாயி நேம் தினேஷ். ஓகே, அதாவது
எம்ப்ளாயி ஐடி ஒன்றில் இருக்கிற அதை ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன். எம்ப்ளாயி ஐடி ஒன்றுன்றவர் யார்? ரமணா. ஓகே, எம்ப்ளாயி ஐடி ஒன்றுன்றவர் யார்? ரமணா. அவருக்கு சேலரிலேருந்து ஒரு 500 வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அவரோட நேம் என்ன பண்ணுறீங்கன்னா தினேஷ்னு மாற்றுங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், அந்த 2 காலத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்டேட் எழுதியிருக்கேன். எந்த எம்ப்ளாயி ஐடிக்கு மட்டும்? எம்ப்ளாயி ஒன்றுன்ற ஐடிக்கு மட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம அப்டேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, மல்டிபிள் காலம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 ரோ அப்டேட்டுன்னு வருது. ஏன்னா நான் வந்து எம்ப்ளாயி ஐடி 1 மட்டும் தான் என்ன பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணிவிட்டேன். இப்போ கமிட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி ரமணா இருந்துச்சு, இப்போ தினேஷ்னு மாறிடுச்சு. ஆல்ரெடி 20,500 இருந்தது, இப்போ 21,500 மாறிடுச்சு. ஓகேங்களா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்டேட்டுன்றது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு விஷயம் தான் இது அப்டேட். ஓகேங்களா, ஓகே கைஸ். நெக்ஸ்ட்டு டெலீட்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா உங்களுக்கு தெரியும், ரெக்கார்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஒரு டேபிள்லேருந்து ரெக்கார்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் என்னது, டெலீட். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு டெலீட்டோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா டெலீட்டு ஃப்ரம்மு டேபிள் நேம். ஓகேங்களா, அதாவது டெலீட்டு ஃப்ரம்மு டேபிள் நேம் இப்படி போட்டிங்கன்னா ஒரு டேபிளில் எப்படி ஒரு டேபிளில் இருக்கிற ரெக்கார்டு எல்லா ரெக்கார்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெலீட். ஓகேங்களா, அதில் வேர் கண்டிஷன் மேட்ச் பண்ணி நீங்கள் பர்டிகுலர் ரெக்கார்டையும் நீங்கள் என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து எல்லா ரெக்கார்ட்ஸும் நீங்கள் என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறேன், பேக்கப். ஓகே, எம்பு பேக்கப்ன்ற டேபிள் எடுத்துக்கிறேன். அந்த டேபிளில் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போடுறேன். ஓகேங்களா, இப்போ எவ்வளோ ரோஸ் இருக்குன்னா மொத்தம் 3 ரோஸ் இருக்குது. ஓகேங்களா, மொத்த ரெக்கார்டு வந்து 3 ரெக்கார்டு இருக்குது. ஓகேங்களா, 3 ரெக்கார்டு என்ன பண்ணுறேன், இந்த சின்டெக்ஸ் பேஸ் பண்ணி டெலீட் போடுறேன். ஓகேங்களா, டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம். இப்போ என்ன பண்ணுறேன், அதே டெலீட் ஃப்ரம் டேபிள் நேமை கீழே போட்டுக்கிறேன். டேபிள் நேமுக்கு பதிலாக எம்பு பேக்கப்னு போட்டு இப்படி போட்டுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி கமெண்ட் போட்டால் என்ன ஆகும், இந்த கமெண்ட் என்ன பண்ணும், ஆல் ரெக்கார்ட்ஸை என்ன பண்ணும், டெலீட் பண்ணும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன். என்ன ஆயிடுச்சு, 3 rows டெலீட்டட்னு வந்துச்சு. ஓகேங்களா, 3 rows டெலீட்டட்னு வச்சு நான் கமிட் கொடுத்துக்கிறேன். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டோன்னா ரெக்கார்டே இல்லை. ஓகேங்களா, இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதில் வந்து டெலீட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம்ன்றது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஃப்ரம்ன்றது ஆப்ஷனல் தான். ஆப்ஷனல்னால் உங்களுக்கு எப்படி காமிப்போம், இந்த மாதிரி காமிப்போம். ஃப்ரம்ன்றது நீங்கள் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இப்போ நான் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி டெலீட்டு டேபிள் நேம் மட்டும் போட்டால் கூட என்ன ஆகும், ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். ஓகேங்களா, 0 ரோ டெலீட்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுறோம், ரெக்கார்ட் டெலீட் பண்ணிட்டோம். சின்டெக்ஸ் வந்து ஃப்ரம் கொடுத்தாலும் டெலீட் நடக்கும், ஃப்ரம் கொடுக்கலனாலும் என்ன ஆகும், டெலீட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு டேபிளில் ஒரு ரெக்கார்டு வந்து பர்டிகுலர் காலத்துக்கு இன்ஸ்டா இருக்கிற வேல்யூக்கு இன்ஸ்டா என்ன பண்ணோம், ரெக்கார்ட் டெலீட் பண்ணோன்னா இந்த மாதிரி நீங்கள் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி அந்த காலம்க்கு இன்ஸ்டா வேல்யூ கொடுத்துட்டு அந்த ரோவை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது எம்பு டேபிள், நம்ம ஆல்ரெடி டெலீட் பண்ணது வந்து எம்பு பேக்கப்ன்ற டேபிள். ஓகேங்களா, இப்போ எம்பு டேபிளில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு இருக்குது, மொத்தம் எத்தனை ரெக்கார்டு இருக்குது, 3 ரெக்கார்டு இருக்குது. இப்போ நான் எம்ப்ளாயி ஐடி 3 இருக்கிற ரெக்கார்டை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், டெலீட் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ண போகிறேன், எம்ப்ளாயி 3 அப்படின்ற ரெக்கார்டை மட்டும் டெலீட் பண்ண போகிறேன். இந்த சின்டெக்ஸ் இன்ஸ்டா என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், டெலீட் எழுத போகிறோம். டெலீட்டு டேபிள் நேமுக்கு பதிலாக எம்பு வேர் காலமுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், எம்ப்ளாயி ஐடி கொடுக்குறோம். ஓகேங்களா, எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு 1. இப்போ என்ன ஆகுனா, எம்ப்ளாயி ஐடி 1க்கு இன்ஸ்டா இருக்கிற 1 வேணால் 3க்கு இன்ஸ்டா இருக்கிற ரெக்கார்டு மட்டும் என்ன ஆகும், டெலீட் ஆகும். ஓகே, 1 ரோ டெலீட்டட்னு வந்துடுச்சு. ஓகேங்களா, நான் கமிட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் போய் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டு எம்பு போட்டேன்னா 2 ரோ தான் மட்டும் தான் இருக்குது. பார்த்தீங்களா, இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து இன்சர்ட்னா என்ன, இன்சர்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்டேட்ன்றது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், டெலீட்ன்றது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது